ஹாய், ஐம் ஆர்ஓசிகேஒய் ராக்கி. ஆன்மீக பயணத்தில் முக்கியமான இலக்கு எது அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவை உணர்றது. ஆத்மா அப்படின்றது அறிவில்லை, நேரடி அனுபவம், அனுபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே ஆத்மா ஒருத்தனுக்கு எப்போ புலப்படும் அப்படின்னா, நான் யார் அப்படின்ற கேள்வியை அவனுக்குள்ளே கேட்டு அதை அந்த கேள்வியில் அவன் பயணிக்கும்போது அதனுடைய முடிவில் அவனுக்கு ஆத்மா கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய இந்து ஆன்மீக மரபுப்படி பார்த்தோம்னா, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அதர்வண வேதம், உபநிடதம், அத்வைத வேதாந்தம், இப்போ ரமண மகரிஷி சொன்ன வழிகள், இந்த முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆத்மா உணர்றதுக்கு முக்கியமான சில படிநிலைகள் இருக்குது. இந்த படிநிலைகளை நாம் பின்பற்றினோம்னா ஆன்மாவை உணர்றது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அது என்னென்ன, நாம் அதை எப்படி பின்பற்றலாம், ஆத்மாவை எப்படி உணரலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஆத்மாவை உணர்றதுக்கு முதல்ல நீங்கள் சாதன சதுஷ்டியம் பண்ணணும். சாதன சதுஷ்டியம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ப்ரிப்பரேஷன். ஆத்மாவை உணர்றதுக்கு நமக்கு முன்னாடி என்னென்ன தடைகள் இருக்குதோ அதையெல்லாம் நீக்கிறது தான் சாதன சதுஷ்டியம். இப்போ நீங்கள் ஆத்மா உணர்றதுக்கு முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய மனசையும் சுத்தப்படுத்தணும். உடல் மன சுத்தி வேணும் உங்களுக்கு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உணவு சாத்வீக உணவாக எடுத்துக்கிறது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியான சாத்வீக உணவுகளை எடுத்துக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, உங்களுடைய வாழ்க்கை முறையை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரியங்கள் அப்படின்னா நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு இது இல்லையா, இந்த ஐம்புலன்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடியது. அது கூட்டிகிட்டு போகிற திசைகள்லாம் அது கூட ட்ராவல் பண்ணாமல் அந்த ஐம்புலன்களை உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் இந்திரிய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திரிய கட்டுப்பாடு, அதாவது இந்திரிய ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரியத்தை வெற்றி கொள்வது. உங்களுடைய ஐம்புலன்களை வெற்றி கொண்டுட்டா போதும், நீங்கள் இந்த பயணத்தில் பாதி ஜெயிச்ச மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஏகாக்ரதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாக்ரதா அப்படின்னா மன ஒருமைப்பாடு. மனம் எதை பார்க்குதோ, எது மேலே விருப்பப்படுதோ அது கூட எல்லாம் போகாமல், மனம் சொல்கிறதெல்லாம் நாம் கேட்டுட்ருக்காமல், மனசுக்கு நாம் ஆர்டர் போட்டு மனசை நம்ம கண்ட்ரோலில் அலைப்பாயாமல் வச்சுக்கிறது தான் ஏகாக்ரதா அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த பயணத்தில் மனம் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், நீங்கள் மனசோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. இன்னொன்று முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வைராக்கியம். வைராக்கியம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக இன்பங்கள்லேருந்து தள்ளி நிற்கிறது. இந்த உலகத்தில் உங்களுடைய மனசை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. எதை பார்த்தும் நீங்கள் ஆசைப்படாமல், வழி மாறி போகாமல், வைராக்கியமாக உலக ஆசைகள்லேருந்து நீங்கள் தள்ளி நின்று இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் பயணப்படும் போது உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் உணரலாம். உடலும் மனசையும் நம்ம சுத்திப்படுத்தணும், இந்திரியத்தை கட்டுப்பாடாக வச்சுக்கணும், மனசை ஒருநிலைப்படுத்தணும், இந்த உலக ஆசையிலிருந்து தள்ளி நின்று வைராக்கியமாக இருக்கணும். ஆத்மா உணர்றதுக்கு வைராக்கியமாக இருக்கணும். இதுதான் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சாதன சதுஷ்டியம். இதை நீங்கள் செஞ்சு முடித்தாவே பாதி ஜெயிச்ச மாதிரி தான் இந்த பயணத்தில். இப்போ ஆத்மா உணர்றதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குது, அதாவது சாதனைகள், பயிற்சிகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிறேன். இப்போ முக்கியமாக நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ ஆத்மா உணர்றதுக்கு நம்ம பேசிக்காக என்னென்ன வழிகள் இருக்குது, அது எப்படி நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது யாருக்கு பொருந்தும், யாருக்கு எந்தெந்த முறை பொருந்தும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ
உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணி அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயணத்தில் உங்களுடைய இலக்கு அடையிறது கொஞ்சம் எளிமைப்படும். இப்போ பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், நம்மளுடைய மார்க்கம் 4 மார்க்கம் இருக்குது. அதாவது யோகம் 4 யோகம் இருக்குது. ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், கர்ம யோகம். இந்த 4 யோகங்களை நீங்கள் புரிஞ்சு நமக்கு எந்த யோகம் கரெக்டாக இருக்கும், இந்த உலகத்தில் நம்ம கேரக்டருக்கு நம்ம சூழலுக்கு எந்த யோகம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத செலக்ட் பண்ணி நாம் நடந்தோம்னா போதும், நாம் ஆத்மாவை பார்க்குறதுக்கான பயணத்தில் பயணப்படலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஞான யோகம் அப்படின்றத பார்த்தோம்னா, இது ஆத்ம விசாரம் மூலமாக நம்ம ஞான யோக மார்க்கத்தில் நடக்கலாம். ஆத்ம விசாரம் அப்படின்னா நமக்குள்ள நான் யார் அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிறது. நம்ம எப்போவுமே நமக்குள்ள நான் யார், நான் மனசுனா இல்லை மனமா இல்லை ஆன்மாவா அப்படின்ற எண்ணங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே எழுப்பி அதை நீங்கள் ஆய்வு செய்கிறது மூலமாக உங்களுடைய ஆத்மாவை நோக்கி பயணப்படுறது. உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், உங்களுடைய உடம்பு இதெல்லாம் நான் இல்லை அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கிட்டு நீங்கள் கடைசியாக மிஞ்ச போகிற ஒரு சாட்சியாக தான் உங்களுக்கு இதில் தெரியும். நீங்கள் எண்ணமும் இல்லை, உணர்வும் இல்லை, உடம்பும் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு நாம் வெறும் இந்த உலகத்தில் சாட்சி பாவமாக தான் இருக்கிறோம், சாட்சியாக பார்த்துட்ருக்குறோம், அவ்வளோதான், நான் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. இதுதான் ஞான யோகம் அப்படின்றது. இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ அறிவு விரும்பக்கூடிய மனிதர்களுக்கு இது பொருந்தும். இப்போ விசாரம் தன்மை உள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் மைண்டில் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான பீப்புளுக்கு இந்த முறை பொருந்தும். ஸோ அவங்க அறிவாளின்னு நினைப்பாங்க நம்மளை, நான் அறிவாளி, நான் தான் அறிவாளி, எனக்கு அறிவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. இந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஞான யோகம் அப்படின்றது பொருந்தும். ஞான யோகத்தில் முக்கியமாக நீங்கள் பண்ண போகிறது நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி நீங்கள் உங்களை நீங்களே கண்டுபிடிக்க போகிறீங்க. நான் யார் அப்படின்ற ஒரு தலைப்பில் மிக தெளிவாக ரமண மகரிஷி நான் யார் அப்படின்னு எப்படி ஆத்ம விசாரம் செஞ்சார் அப்படின்றத கிளியராக நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து பக்தி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இருக்குது. இந்த பக்தி யோகம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இறைவன்கிட்ட முழுசாக நம்ம சரணாகதி அடைஞ்சிருது, பக்தியை அதிகமாக பொழியிறது. இப்போ கீர்த்தனம் பாடிக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு வழியில், உங்களுக்கு தெரிஞ்ச வழியில், இப்போ கண்ணப்பன்லாங்கிறார் இல்லையா, கண்ணப்பன் அவருக்கு தெரிஞ்ச ஒரு வழியில் தானே பக்தியை காட்டினார். உங்களுக்கு எந்த முறையில் பக்தியை செலுத்த முடியுமோ, பக்தியை செலுத்த தெரியுமோ அந்த முறையில் இறைவன்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சு பக்தியை செலுத்துறது, இதுதான் பக்தி யோகம். ஓகேங்களா. இது எப்படி உங்களுக்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நான் அப்படின்றத இறைவனில் போய் கலந்துருவீங்க. அப்போ ஆத்மா இந்த பிரம்மத்தோட கலந்து ஒரே ஒரு பொருளாக தெரியும். இந்த பிரம்மமும் ஆத்மாவும் வேறு வேறு தனியாக பிரிஞ்சு நிற்காம எல்லாமே இறைவன் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போகும்போது உங்களுடைய ஆத்மா இந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு ஆத்மாவும் பிரபஞ்சமும் ஒரே பொருளாக தெரியும். ரைட்டுங்களா. இதுதான் கடைசி எண்டாக இருக்கும் இந்த பக்தி யோகத்தில். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்களுக்கு பொருந்தும். உணர்ச்சி ரொம்ப மேலோங்கி இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த பக்தி யோகம் அப்படின்றது பொருந்தும். அடுத்ததாக ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா,
உதாரணமாக பதஞ்சலி அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பதஞ்சலி அஷ்டாங்க யோகத்தை சொல்லியிருக்காங்க. ராஜயோகம் அப்படின்றது ரொம்ப ப்ராப்பரான ஒரு முறை, ஒரு வழிமுறை. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி இப்படின்ற இந்த 8 வழிகளை பின்பற்றி செய்யக்கூடிய ஒரு முறை தான் ராஜயோகம். இந்த 8 முறைகளும் நீங்கள் ப்ராப்பராக கடைபிடிச்சி இதில் செய்யணும். இது எப்படி உங்களுக்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசை உங்களால் முழுசாக கட்டுப்படுத்த முடியும். இந்த 8, அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி இதை நீங்கள் கடைபிடிச்சி ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுடைய மனசு உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேவா? இப்படி அந்த உங்களுடைய மனசு உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது தூய சமாதியில் நீங்கள் இருப்பீங்க. அந்த தூய சமாதியில் தூய சைதன்யத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும், உங்களால் உணர முடியும். சைதன்யம் அப்படின்னா ஆத்மா தான். இந்த ஆத்மாவை தூய சைதன்யத்தில் உங்களால் உணர முடியும். இதுதான் இந்த ராஜயோகம் அப்படின்றது. இது இதை யாரால் பின்பற்ற முடியும்னா, ஒழுக்கம் இருக்கிறவங்களால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய மனசை ரொம்ப ஒருமைப்பாடாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க இல்லையா, அவங்களால மட்டும்தான் ராஜயோகத்தில் பயணிக்க முடியும், பயணித்து ஆன்மாவை உணர முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கர்மயோகம். கர்மயோகம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நிஷ்காம கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்மயோகத்தோட கோர் விஷயம் என்னன்னா நிஷ்காம கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு கர்மம் செய்கிறேன்னா, ஒரு பலன் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு கர்மம் செய்கிறோம் அப்படின்னா அந்த கர்மத்துக்கு ஒரு பலன் இருக்கும். அந்த பலன் மேலே ஆசை இல்லாமல் அந்த கர்மத்தை செஞ்சு முடிக்கிறது. ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலுக்கு ஒரு விளைவு இருக்கும். அந்த விளைவு மேலே ஆசைப்படாமல் ஒரு செயலை செய்கிறது, விளைவு நோக்கா செயல். இதுதான் கர்மயோகம் அப்படின்றது. இப்போ இது எப்படி உங்களுக்கு உதவும் அப்படின்னா, இந்த முறையில் ட்ராவல் பண்ணிங்கன்னா செய்கிறது நான் இல்லை, எந்த ஒரு செயலை செய்கிறது நான் இல்லை அப்படின்ற உணர்வு அந்த செயலுக்கு பின்னால் இருக்கிற சாட்சியை உணர்றது. எந்த ஒரு செயலையும் நான் செய்யலை, அது இறைவன் செய்கிறாரு அப்படின்ற இந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற சாட்சியை உணர்றது தான் இந்த கர்மயோகம் அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அதிகமாக செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க இல்லையா, அதாவது செயல்களை அவங்களால தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தில் அவங்களுடைய சூழலுக்கு செயல் செஞ்சே ஆகணும். அந்த மாதிரியான நபர்கள் இந்த கர்மயோகத்தை பின்பற்றி ஆன்ம பயணத்தில் ஈடுபடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த முறைகள், அதாவது பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்ன முறைகளை வச்சு நாம், அதாவது ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், கர்மயோகம், இந்த யோக முறைகளை பயன்படுத்தி நாம் ஆத்ம பயணத்தில் ஈடுபடலாம். சரி, அது சில பேரால் முடியாது, ரொம்ப கடினமாக இருக்குதா, அதை விட்டுட்டு நாம் ரொம்ப எளிமையாக நம்மளுடைய இந்த பரபரப்பான உலகத்தில், ரொம்ப அவசரமாக செயல்படுற இந்த உலகத்தில் நாம் நின்று ஒரு முறையை பின்பற்றணும் அப்படின்னா, நம்ம ரமண மகரிஷி நமக்கு போதித்த ஆத்ம விசாரம் அப்படின்ற முறையை பயன்படுத்தி நம்ம ஆத்ம பயணத்தில் ஈடுபடலாம். இது ஒரு தேடுதல் பயணமாக இருக்கும். நான் யார் அப்படின்ற ஒரு தேடுதல் பயணமாக இருக்கும். ரமண மகரிஷி வேறு எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் பண்ணவே கிடையாது. அவர் பண்ணது எல்லாமே ஆத்ம விசாரம் மட்டும்தான். நான் யார் அப்படின்னு அவருக்குள்ள கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது அவருக்கே ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிது. அதுதான் ஆத்மா அப்படின்ற பதில். இதை எப்படி நம்ம பண்ணணும், இந்த ஆத்ம விசாரத்தை நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா,
ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காரணும். கண்களை மெதுவாக மூடணும். மெதுவாக உங்களுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கணும். மூச்சு வந்து யாருக்காக வருது அப்படின்றத கவனிங்க. மூச்சை கவனிச்சுக்கிட்டே உங்களுடைய மனசில் நான் யார் அப்படின்ற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கோங்க. எந்த எண்ணம் வந்தாலும் உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரும். அமைதியாக நீங்கள் உட்காந்து உங்களுடைய மூச்சை கவனிக்கும்போது உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரும். அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளேருந்து ஒருத்தன் பார்ப்பான். ரைட்டா? இப்போ நீங்கள் 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 நார்மலாக இருக்கீங்க. அந்த நார்மலாக இருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளே வர எண்ணங்களை பார்க்குறதில்ல. உங்களுக்குள்ளார ஒருத்தர் இருந்துக்கிட்டு அந்த எண்ணத்தை பார்க்குறான். அவன் யார் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. மீண்டும் சுற்றி சுற்றி உங்களுடைய செயல்பாடு நான் யார் அப்படின்ற கேள்வியிலே தான் இருக்கணும். எந்த எண்ணம் வந்தாலும் அதை கவனிச்சுட்டு திரும்பவும் நான் யார் அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய விஷயம் இது. குழப்பிக்க வேணாம். நல்லா தெளிவாக பொறுமையாக இந்த ஆத்ம விசாரத்தை பண்ணணும். எண்ணங்கள் வந்து நீங்கள் கவனிக்க அந்த எண்ணம் வந்து ஒரு டைமில் வராமல் போயிடும். வராமல் போயிட்டு ரொம்ப வெறுமையாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் உங்களுடைய இருப்புணர்வை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கடைசியாக இந்த ஆத்ம விசாரத்தில் என்ன வந்து மிச்சம் நிற்கும் அப்படின்னா உங்களுடைய இருப்புணர்வு தான். ஓகே, பீயிங்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாத உங்களுடைய இருப்புத்தன்மை உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஆத்ம விசாரம் அப்படின்றது. இன்றைய சூழலில் பல மனிதர்களுக்கு தேவைப்படுறது இதுதான், ஆத்ம விசாரம் தான். ரமண மகரிஷி நமக்கு போதித்த ஆத்ம விசாரம் வந்து இன்றைய உலகத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் நாம் முக்கியமாக உணர போகிறது எதுன்னா, ஆத்மா அப்படின்றது எதையும் செய்யலை, அதனால் எதுவுமே ஆகலை. அது வெறும் சாட்சியாக மட்டும்தான் இருக்குது, வெறும் பார்க்குறதா மட்டும்தான் இருக்குது. அது வேடிக்கை பார்க்குது. இங்கே உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அதை அமைதியாக நின்று சாட்சியாக நின்று வேடிக்கை பார்க்குது. இது மட்டும்தான் ஆத்மா செய்யக்கூடிய வேலை. அது எங்கிருந்தும் வரல, எங்கேயும் போக போகிறதில்ல, எப்போவுமே இங்கே தான் இருக்குது. ரைட்டா? இந்த உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் உடலும் இல்லை, மனமும் இல்லை, எண்ணமும் இல்லை, நான் ஒரு தூய இருப்பு அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஒரு ஆத்மாவை உணர நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய மனசை உங்களுக்குள்ளே திருப்பி உங்களுக்குள்ளே வர எண்ணங்களை பார்க்கணும். அந்த எண்ணங்களை பார்க்குறது யார் அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக விசாரிக்கும்போது பார்க்குறதே நான் தான் அப்படின்ற அனுபவத்தில், பார்க்குறதே நான் தான், நான் வெளியே இருக்கிறேன், அப்போ உள்ளே நான் பார்க்குறேன்னா அப்படின்ற உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இந்த குழப்பத்துக்கு நீங்கள் தீர்வை தேடி போனீங்கன்னா உங்களுடைய இருப்பை அடைய முடியும். முயற்சி ரொம்ப முயற்சி வந்து அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். தினமும் வந்து பயிற்சி செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தானாக எதுவுமே வந்து நமக்கு அமைஞ்சிராது. பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு இதில் ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும். ஸோ இந்த முறைகளை, நான் சொன்ன முறைகளை பயன்படுத்தினீங்கன்னா ஆத்மாவை உணர்றது ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கும். இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கடல் எடுத்துக்கோங்க. இந்த கடலில் அலைகள் உருவாகும், வந்து கரையை தொடும், மீண்டும் கடலுக்கே போயிடும். இப்போ அலைகள் வந்து எங்கே உருவாகுது? கடலில் தான். அந்த அலைகள் எங்கே மறுபடியும் வந்து போய் சேருது அப்படின்னா கடலில் தான். இப்போ நிரந்தரம் எது அப்படின்னா கடல் தான். இப்போ அலை கடலை இதை வச்சு நம்ம பார்க்கும்போது அலைகள் அப்படின்றது உங்களுடைய உடல், மனம், எண்ணங்கள், சுகதுக்கங்கள், இதுதான் அலைகள் அப்படின்றது. அது வரும், போகும், மாறும், ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மாதிரி அது வந்து போகும். ஆனால் கடல் அப்படின்றது உங்களுடைய ஆத்மா. அது மாறாது, எப்போவுமே நிறைஞ்சு தான் இருக்கும், அது அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ரைட்டுங்களா?
இந்த ஆத்மாவை நீங்கள் உணரணும் அப்படின்னா நாம கடல் அப்படின்னு நீங்கள் உணரணும். ஆனால் இப்போ நீங்கள் அலைகளாக தான் இருக்கீங்க. நீங்கள் அலைகள் தான். நீங்கள் வந்து இந்த சுகதுக்கங்கள் தான் உங்களுடைய இருப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற சூழல் தான் நீங்கள் அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அலைகள் அப்படின்றத மறந்துட்டு நீங்கள் கடல் அப்படின்னு எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த ஆன்மாவை உணர முடியும். ஆன்மான்றது கடல். இந்த உலகத்தில் இருக்கிற பற்றுகள் எல்லாமே அலைகள் மாதிரி. அது வரும் போகும். ஆனால் நிலையானது எது? நிலையான இருப்பாக இருக்கிறது எதுன்னா கடல் தான். அந்த கடல் தான் ஆன்மா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுடைய ஆத்ம பயணத்தில் உங்களால் வெற்றி அடைய முடியும். நன்றி.